உங்களுடைய இரத்த சர்க்கரை சீராக இருக்கணும். அப்போ தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம பிளட் சுகர் பேலன்ஸ்டாக இருக்கணும். இப்போது உங்களுக்கு வந்து அதிகமான உடற்பருமன் இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்கள் இரத்த சர்க்கரை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஹை லோ ஆகும் பொழுது தைராய்டு சுரப்பு முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். அதனால தான் மேக்சிமம் சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தைராய்டு சுரப்பினுடைய அளவு கொஞ்சம் லைட்டாக எலிவேட்டடாகவே இருக்கும். ஏன்னா தைராய்டு சுரப்புக்கு வந்து இரத்த சர்க்கரை சீராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த ரெண்டாவது விஷயம், நீங்கள் டைமுக்கு சாப்பிட்டுட்டிங்கன்னா அது தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்போது அன்டைமில் சாப்பிட்றது, சூரியன் உதிச்சதுலேருந்து ஒரு 4-5 மணி நேரம் கழித்து 10-11 மணிக்கு சாப்பிட்றது காலையில், அதே மாதிரி இரவு வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் எல்லாமே அதனோட வேலையை முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 11 மணி 10 மணி அந்த மாதிரி ரொம்ப லேட்டாக இரவில் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது தைராய்டு கிளாண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது, தாறுமாறாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் நேரத்திற்கேற்ற உணவு முறை இருந்து அதே சமயம் உங்கள் ஃபுட் மீலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இருக்கணும். ஸோ நம்ம வந்து 2 வேளை சாப்பிட்றது இல்லை, ஒரே ஒரு வேளை தான் சாப்பிட்றோம். அப்படி ஸ்கிப் பண்ணி நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் கூட தைராய்டு சுரப்பு சரியாக வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து தைராய்டு சுரப்புக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக வந்து கால்சியம் நிறைந்த உணவுகள் சேர்த்துக்கிறது, முருங்கைக்கீரை, பிரண்டை, இந்த மாதிரி. அதே மாதிரி வைட்டமின் டி சத்து அதிகமாக சேர்த்துக்கிறது, நாட்டுக்கோழி முட்டை, சூரிய ஒளியில் நடக்கிறது, இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஜிங்க் சத்து நிறைந்த உணவுகள், பூசணி விதை, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது. அடுத்து மெக்னீசியம் சத்து நிறைந்த உணவுகள், கீரை வகைகள் நிறையா சேர்த்துக்கிறது. செலீனியம் சத்து நிறைந்த உணவுகள், முந்திரி, பிரேசில் நட், இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கிறது. அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைந்த உணவுகள், சிறுமீன் வகைகள் சேர்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சேர்க்கறதுங்கிறது தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.